என் பெயர் மம்தா. இன்று நான் எனது 3ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வீட்டிற்கு கொண்டு வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியுடன் எனது அம்மாவிடம் காட்டினேன். அவர் என்னை அணைத்துக் கொண்டார். எனது நல்ல மதிப்பெண்களை பார்த்த அவர், மகளே, உன்னிடமிருந்து நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், நீ எதிர்காலத்திலும் இதேபோல் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து நன்றாக படி, நீ படித்து முடித்த பிறகு உன்னைப் போலவே படித்த ஏதேனும் ஒரு அதிகாரியுடன் உனக்கு திருமணம் செய்து வைப்போம் என்றும் சொன்னார். நான் சிறியவளாக இருந்தபோது என் அம்மாவின் வாயிலிருந்து என் திருமணத்தைப் பற்றி கேள்விப்படும்போது எனக்கு மிகவும் சிரிப்பு வரும். ஏனென்றால் நான் அடிக்கடி பொம்மைகளுடன் விளையாடுவேன். அவற்றிற்கு திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணங்களுக்கு செல்வது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மணப்பெண்ணை பார்த்து அவளைப் போலவே அலங்காரம் செய்து கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் என் திருமணத்தைப் பற்றி பேசுவார். சிறுவயதில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வீடு கட்டி விளையாடுவது, மணப்பெண்ணாவது, பொம்மைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்றவை மிகவும் பிடிக்கும். ஆனால் வளர்ந்த பிறகு உண்மையில் இதையெல்லாம் செய்யும் நேரம் வரும்போதுதான் சிறுவயதில் விளையாடிய ஒவ்வொரு விளையாட்டும் எளிதானது என்றும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு விளையாட்டையும் விளையாடுவது கடினம் என்றும் தெரிகிறது. என் தந்தை என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்ததால் நான் என் பெற்றோருக்குச் செல்லமானவளாக இருந்தேன். நான் மிகவும் அழகாகவும் இருந்தேன். ஏனென்றால் அந்த அழகை நான் என் அம்மாவிடமிருந்து பெற்றிருந்தேன். எனக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். ஆம், என் பெற்றோருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் நான் பிறந்தேன். திருமணமாகி 10 ஆண்டுகளுக்குப் பிறகு பிறக்கும் குழந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்கும். காலம் கடந்தது, நான் வளர்ந்தேன். என் அம்மா நீண்ட நாட்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு பிரிந்து விடுவார் என்று தெரியவில்லை. அம்மா மறைந்த பிறகு நான் மிகவும் சோகமாக இருக்கத் தொடங்கினேன். வீட்டில் முற்றிலும் தனிமையாகிப் போனேன். உண்மையில் எங்களுக்கு பல உறவினர்கள் இருந்தனர். என் தந்தைக்கு 4 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் இருந்தனர். அம்மா இருக்கும்போது எல்லாரும் எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள். அம்மா இறந்த பிறகும் அனைவரும் வந்து போய்க்கொண்டுதான் இருந்தனர். யாராவது எனக்கும் என் தந்தைக்கும் உணவு கொண்டு வருவார்கள், யாராவது வீட்டு வேலைகளை செய்வார்கள். என் அம்மா எனக்கு ஒருபோதும் வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுத்ததில்லை. ஏனென்றால் பெண் குழந்தைகளின் மீது வீட்டுப் பொறுப்புகளை சுமத்தி அவர்களின் சிறுவயதை கெடுக்கக்கூடாது என்று அவர் எப்போதும் சொல்வார். திருமணத்திற்குப் பிறகு பெண்கள் வீட்டைத்தானே கவனித்துக் கொள்ள வேண்டும். திருமணமான 2வது நாளிலிருந்தே வீட்டுப் பொறுப்புகள் அவர்களின் தலையில் வந்து விழுகின்றன. ஒரு நபருக்கு பொறுப்பு வரும்போது அவர் தனது சுகதுக்கங்களையெல்லாம் மறந்து எப்படியாவது அந்த பொறுப்புகளை சமாளித்து விடுவார். அதேபோல் பெண் குழந்தைகளும் திருமணத்திற்குப் பிறகு வீட்டை சமாளித்து விடுகிறார்கள். இருப்பினும் அம்மா இறந்த பிறகு நான் வீட்டின் சில வேலைகளை செய்யத் தொடங்கினேன். அவருடைய இல்லாமை எனக்கு தீவிரமாக உணரப்பட்டது. நான் அவரை மிகவும் மிஸ் செய்தேன். நான் எப்போதும் சோகமாக இருந்தேன். எனது சோகத்திற்கு எனக்கு ஒரு தாய் தேவை என்று என் தந்தை நினைத்தார். எனக்கு ஒரு தாய் தேவை என்பது உண்மைதான். ஆனால் என்னை ஈன்றெடுத்த, என்னை விட்டுப் பிரிந்த அந்த தாய் மட்டுமே எனக்கு தேவைப்பட்டார். அவர் மீண்டும் வரவேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என் தந்தையோ என் தலைக்கு மேல் ஒரு மாற்றாந்தாயை கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் உன்னை மிகவும் நேசிப்பார் என்று எனக்கு புரிய வைத்தார். என் தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கும் கிட்டத்தட்ட என் அம்மாவின் வயதுதான் இருக்கும். அவருக்கும் ஏற்கனவே ஒருவருடன் திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தது. என் அத்தை தன் சகோதரனின் கஷ்டங்களைக் கண்டு அந்த வீட்டிற்குச் சம்பந்தம் பேசிச் சென்றார். இப்படித்தான் என் தந்தையின் திருமணம் அவருடன் நடந்தது. அவர் பெயர் தயா. அவர் ஒரு மிகச்சிறந்த பெண் என்று என் உறவினர்கள் அனைவரும் எனக்கு புரிய வைத்தார்கள். அவர் இருக்கும்போது உனக்கு உன் அம்மாவின் நினைவு வராது, அவருடைய குறையும் தெரியாது என்று சொன்னார்கள். அவர் என் வீட்டிற்கு வந்தபோது எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. அப்போது எனக்கு வயதும் அதிகம் இல்லை. அம்மா மறைந்த பிறகு எப்போதும் வருத்தத்திலிருந்த என் தந்தையின் முகத்திலிருந்த அந்த வருத்தம் மாற்றாந்தாய் வந்த பிறகு நீங்கியது. என் தந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறார், அதனால் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. மக்கள் அவரைப் பற்றி நல்லவிதமாகச் சொல்கிறார்கள் என்றால் அவர் நல்லவராகத்தான் இருப்பார் என்று நினைத்தேன். மாற்றாந்தாயும் தன் தாயாக மாற முடியுமென்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். அம்மாவின் நினைவு வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் இருக்கும். ஆனால் இப்போது அவர் என் தந்தையின் மனைவி என்பதால் நான் அவரையும் அம்மா என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த உறவை தக்கவைக்க வேண்டும். நான் அவரிடம் நன்றாகப் பேசினேன், அவருக்கு மரியாதை கொடுத்தேன். ஆனால் அவர் ஒரு நாள் கூட என்னிடம் சரியாக பேசவில்லை. அவர் தன் இதயத்தில் என் மீது வெறுப்பை சுமந்து வந்திருந்தார். முதல் நாளிலிருந்தே என்னை வெறுக்க வேண்டுமென்று அவர் முடிவு செய்தது போலிருந்தது.
அவருடைய பார்வை எப்போதும் என் மீது ஒரு விசித்திரமான முறையில் இருக்கும். என்னை தாங்கிக் கொள்ளவே முடியாதது போல அவர் என்னை பார்ப்பார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை புறக்கணித்தார். அவர் என் பேச்சுகளுக்கு பதிலளிக்கவே மாட்டார். மெல்ல மெல்ல அவருடைய நடத்தை என் மனதிற்கு ஒரு பெரும் சுமையாக மாறத் தொடங்கியது. அப்பாவையும் அவர் தன் கைக்குள் அப்படி அடக்கி வைத்திருந்தார். அப்பா அவர் சொல்லும் பேச்சை மட்டுமே கேட்டார். ஒரு காலத்தில் என் சிறு பேச்சை கூட எளிதாக நம்பிய என் தந்தை இப்போது என் எந்த பேச்சையும் கேட்க தயாராக இல்லை என்பதை பார்த்து நான் திகைத்துப் போனேன். நான் என் அம்மாவை மிகவும் மிஸ் செய்தேன். அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நள்ளிரவு வரை அழுது கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையிலெல்லாம் முடிந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. என் அம்மாவுடன் சேர்ந்து என் தந்தையும் இந்த உலகில் இல்லை என்பது போலவே உணர்ந்தேன். வீடு அதேதான், ஆட்களும் அதேதான், ஆனால் எல்லாமே மாறிவிட்டது. நான் மட்டும் அனாதையாகி விட்டேன். மெல்ல மெல்ல நான் தனிமையை உணரத் தொடங்கினேன். காலம் கடந்தது. எனக்கு 20 வயதானது. என் மாற்றாந்தாய்க்கு நான் படிப்பது பிடிக்காததால் என்னால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. ஒரு நாள் எனக்காக ஒரு திருமண வரன் வந்தது. அப்போது எனக்கு திருமண வயது வந்திருந்தது. அந்த வரன் எங்கள் வீட்டின் எதிரிலேயே வசித்த ஒரு பையனுடையது. அவன் பெயர் ஜீத்து. அந்த வரன் வந்தவுடனேயே என் மாற்றாந்தாய் என்னை கேலி செய்யவும் வசைபாடவும் தொடங்கினார். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான குத்தல் இருந்தது. இது காதல் திருமணம் போலத் தெரிகிறது. நீதான் அந்த பையனை பார்த்திருப்பாய், இப்போது அவனை வரன் கொண்டு வரச் சொல்லியிருக்கிறாய். இவள் நடத்தையற்றவள் என்று அவர் கூறினார். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பை போல தைத்தன. நான் திகைத்து நின்றேன். அப்பா என் பக்கம் நின்று அவரிடம், அக்கம் பக்கத்திலிருந்து வரன்கள் வருவது சகஜம்தான், என் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று கூறினார். உண்மையில் அப்படி ஒன்றும் இல்லை. ஜீத்துவுக்கு என்னை பிடித்திருந்தது, அதனால்தான் அவன் வரன் அனுப்பினான். அவன் என்னை எங்காவது பார்த்திருக்கக்கூடும். எப்படியும் நாங்கள் சிறுவயதில் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்தோம். ஆனால் அதன் பிறகு சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தனித்தனி பள்ளிகளாகிவிட்டன. ஆனால் என் மாற்றாந்தாயோ இது காதல் திருமணம் என்று அதற்கு சாயம் பூசத் தொடங்கினார். உண்மையில் அப்படி ஏதுமில்லை. ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் இன்றுவரை யாரும் காதல் திருமணம் செய்ததில்லை. காதல் திருமணம் என்பது ஒரு பெரிய அவமானமாக கருதப்பட்டது. அவர் என் தந்தையின் மனதிலும் சந்தேகத்தை விதைக்கத் தொடங்கினார். அந்த சந்தேகம் மெல்ல மெல்ல நம்பிக்கையாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் என் தந்தை என்னை நிறுத்தி நேரடியாக கேள்வி கேட்டார். அவருடைய கண்களில் ஒரு கண்டிப்பு இருந்தது. நீங்கள் இருவரும் ஏற்கனவே பழகிக் கொண்டு இப்போது இந்த காதல் திருமணத்தை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போல எங்களிடம் காட்டுகிறீர்களா என்று அவர் கேட்டார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் தரை நழுவது போலிருந்தது. இல்லையப்பா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது என்று நான் உடனே சத்தியம் செய்தேன். என் குரல் நடுங்கியது, கண்களில் கண்ணீர் மல்கியது. ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்ல, காதல் திருமணம் என்று அப்பாவுக்கு சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் அவர் ஒருபோதும் என்னை அங்கே திருமணம் செய்து வைக்க மாட்டார். என் வாழ்க்கையே அங்கேயே முடங்கிப் போய்விடும் என்பது எனக்கு தெரியும். ஜீத்துவுடனான என் திருமணம் உறுதியானது. அவனுக்கு பிடித்தமான திருமணம் என்பதால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான ஒளி வீசியது. அவன் தெருவில் தென்படும் போதெல்லாம் அவன் கண்களில் மகிழ்ச்சி தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சியுடன் சேர்ந்து எங்கள் வீட்டிற்குள் ஒரு அமைதியான புயலும் வீசிக்கொண்டிருந்தது. அவன் சகோதரி எங்கள் வீட்டிற்கு வந்து, என் சகோதரன் இந்த வரனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று ஏதேனும் சொன்னால், அதைக் கேட்டவுடனேயே என் தந்தையின் மனதில் சந்தேகம் எழும். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய பார்வை மாறுபடும். என்னிடத்தில் எதையோ தேடுவது போல அவர் என்னை பார்ப்பார். அவன் என்னை விரும்பினான், வரன் அனுப்பினான் என்றால் அதில் என் தவறு என்ன இருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மாற்றாந்தாய் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல செயல்பட்டார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறான முறையில் சித்தரித்தார். எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே தன் மனதில் முடிவு செய்திருந்தது போல இருந்தது. வீட்டின் சூழல் நாளுக்கு நாள் பாரமாகிக் கொண்டே சென்றது. நான் மௌனமாக இருந்தேன், என் வேலைகளில் மூழ்கியிருந்தேன். ஆனால் எப்போது என்ன புதுப்பிரச்சனை வருமோ என்ற பயம் என் இதயத்தில் குடிகொண்டது. இருந்தாலும் விஷயம் திருமணம் வரை வந்துவிட்டது. திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருந்தது. வீட்டில் எல்லா இடங்களிலும் திருமண ஏற்பாடுகளின் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த சத்தத்திற்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. நான் ஒவ்வொரு கணமும் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றேன். பிறகு ஒரு நாள் என் மாற்றாந்தாய் சொன்ன ஒரு பொய் என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அவர் ஜீத்துவை வீட்டிற்கு அழைத்தார். அவர் அவனிடம் என் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் எனக்கு விபத்து நேர்ந்ததால் நான் இறக்கப் போகிறேன் என்றும் கூறினார்.
கேட்பவர் உடனடியாக நம்பும் அளவுக்கு அவருடைய குரலில் அப்படி ஒரு பதற்றம் இருந்தது. மேலும் ஜீத்து ஏற்கனவே என்னை நேசித்தவன் என்பதால் அவன் உடனே பதறிப்போனான். மாற்றாந்தாயின் அழைப்பைக் கேட்டு நள்ளிரவில் அவன் ஓடோடி வீட்டிற்கு வந்தான். உன் வருங்கால மனைவி சாகப் போகிறாள், ஒருமுறை வந்து அவளை பார்த்துக்கொள் என்று அவர்கள் ஜீத்துவிடம் சொல்லியிருந்தார்கள். இதை கேட்ட பிறகு அவன் வராமல் இருக்க முடியாது. அந்த பாவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடோடி வந்தான். மாற்றாந்தாய் அவனுக்கு என் அறையின் வழியைக் காட்டினார். அந்த நேரத்தில் நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். இரவின் நிசப்தத்தில் திடீரென்று கதவு திறந்தது. அவனை திடீரென்று பார்த்ததும் நான் பயந்து போனேன். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஜீத்து நள்ளிரவு நேரத்தில் என் அறையில் என்ன செய்கிறான் என்று நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் கவலை இருந்தது. நீ நன்றாகத்தானே இருக்கிறாய் என்று அவன் அவசரமாக கேட்டான். எனக்கு என்ன ஆனது என்று நான் கேட்டேன். என் குரலில் பயமும் குழப்பமும் இருந்தது. ஒரு கணம் அவன் மௌனமாகிவிட்டான். என்ன சொல்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. உன் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக என்னிடம் சொல்லப்பட்டது. உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன் என்றான் அவன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. நீ ஏன் இங்கு வந்தாய்? இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று கேட்டேன். ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று உணர்ந்ததால் என் இதயம் கனக்கத் தொடங்கியது. அதற்குள் கதவு பலமாக திறந்தது. மாற்றாந்தாய் என் தந்தையை அழைத்துக்கொண்டு உள்ளே வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான வெற்றி புன்னகை இருந்தது. அவர் உடனே சத்தம் போடத் தொடங்கினார். பார்த்தீர்களா உங்கள் செல்ல மகளின் லீலைகளை உங்கள் கண்களாலேயே? திருமணத்திற்கு முன்பே இவர்கள் ரகசியமாக சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அறையின் சுவர்களில் மோதி என் காதுகளில் எதிரொலித்தன. நான் திகைத்து நின்றேன். என் தந்தையின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் எதையும் கேட்காமல் ஜீத்து மீது கை வைத்தார். அவனை 2-4 அறை அறைந்து கதவைத் தள்ளி வெளியேற்றினார். ஜீத்து ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவன் தள்ளாடிக்கொண்டே வெளியே சென்றான். அவன் கண்களில் கையறு நிலை இருந்தது. நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே நின்றேன். என் நாக்கு செயலற்றுப் போனது. என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. அதே கணத்தில் என் திருமணம் ரத்து செய்யப்பட்டது. எல்லாம் ஒரு நொடியில் முடிந்துவிட்டது. நான் ஜீத்துவை காதலிக்கவில்லை. ஆனால் என்னை உண்மையாய் நேசித்த ஒருவனின் உறவு என் கையை விட்டுப் போனது. மாற்றாந்தாய் இப்போது தன் திட்டத்தில் வெற்றி பெற்றார். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படித்தான் அந்த உறவு முறிந்தது. அதன் பிறகு என் விதியில் துரதிர்ஷ்டத்தின் நிழல் படிந்தது. மகிழ்ச்சி என் முகவரியையே மறந்தே போனது போல இருந்தது. காலம் கடந்தது. நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. ஆனால் என் வாழ்க்கை அங்கேயே நின்றது. இதுவரை எனக்கு திருமணம் நடக்கவில்லை. இப்போது எனக்கு 25 வயதாகிறது. ஜீத்துவுடனான உறவு முறிந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஜீத்துவும் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த தகவல் அவ்வப்போது என் காதுகளுக்கு வரும். ஆனால் அவனைப் பற்றி நினைப்பதிலிருந்து என்னை நான் தடுத்துக் கொண்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு நினைவும் என் இதயத்தில் ஒரு புதிய வலியை உண்டாக்கியது. எங்கள் வீட்டிற்கு வரன்கள் வருவது நின்று போனது. யாராவது வந்தாலும் விஷயம் மேலே நகராது. அல்லது மாற்றாந்தாய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுத்துவிடுவார். இந்த 5 ஆண்டுகளில் நான் அந்த வீட்டின் வேலைக்காரியாக மாற்றப்பட்டேன். வீட்டின் அமைதி இன்னும் ஆழமானது. இந்த வீடு இப்போது எனக்கு வீடாகத் தோன்றவில்லை. ஒரு சிறைச்சாலை போல உணர்ந்தேன். அங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையாக வந்தது. மாற்றாந்தாய் என்னை வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்ய வைத்தார். அதிகாலையிலேயே என்னை எழுப்பிவிடுவார். இரவு வரை எனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதி கிடைக்காது. நான் மௌனமாக எல்லாவற்றையும் செய்தேன். பாத்திரங்கள் கழுவுவது, சுத்தம் செய்வது, சமைப்பது என ஒவ்வொரு வேலையும் என் பொறுப்பானது. அதோடு அவர் என்னை புண்படுத்தும்படி பேசிக்கொண்டும் இருப்பார். அவருடைய வார்த்தைகள் காயப்படுத்தின. ஆனால் நான் சகித்துக் கொண்டிருந்தேன். உன்னால்தான் இந்த வீட்டிற்கு அவப்பெயர் ஏற்படுகிறது என்றும், உன் விதிதான் கெட்டது, அதனால்தான் நீ இன்னும் இங்கேயே இருக்கிறாய் என்றும் அவர் கூறுவார். அவருடைய ஒவ்வொரு பேச்சும் என் இதயத்தை கிழித்தது. ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. என்னிடம் சொல்வதற்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. என் தந்தையும் இப்போது முன்பைப் போல இல்லை. அவர் பெரும்பாலும் மௌனமாகவே இருந்தார் அல்லது மாற்றாந்தாயின் பேச்சைக் கேட்டு என்னை புறக்கணித்தார். நான் அவர் முன்னால் சென்றால் அவர் என்னை பார்க்கவே மாட்டார். நான் அவர் மகள் அல்ல, ஏதோ ஒரு அந்நிய பெண் போல நடத்துவார். இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நான் என் அறையில் தனியாக அமர்ந்து சிந்திப்பேன். உண்மையில் என் தவறு என்ன? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என் வாழ்க்கை இந்த நிலையில் வந்து நின்றது? என் கண்ணீர் மௌனமாக வழிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் என்னை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய சோர்வுடன்தான் கண்விழித்தேன். எனக்குள் மெல்ல மெல்ல எல்லாம் முடிந்து கொண்டிருப்பதைப் போல தோன்றியது.
நம்பிக்கையும் தைரியமும் வாழும் விருப்பமும் கூட மறைந்து கொண்டிருந்தன. ஆனாலும் நான் உயிரோடு இருந்தேன், ஒருவேளை ஏதேனும் மாறும் என்ற எதிர்பார்ப்பில்தான் இருக்கலாம். என்றாவது என் வாழ்க்கையிலும் ஏதேனும் வெளிச்சம் வரும் என்று காத்திருந்தேன். ஆனால் அந்த வெளிச்சம் இதுவரை எங்கும் தென்படவில்லை. இப்போது வீடு முழுவதும் மாற்றாந்தாயின் ஆட்சிதான் நடந்தது. அப்பா அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டார். அவர் உறவினர்களின் பேச்சை கூட கேட்பதில்லை. ஏனென்றால் மாற்றாந்தாயின் சுபாவம் அவ்வளவு மோசமாக இருந்ததால் எந்த உறவினரும் எங்கள் வீட்டிற்கு வர விரும்புவதில்லை. எனக்கு ஆதரவு தர யாரும் எஞ்சியிருக்கவில்லை. நான் மட்டுமே தனித்து விடப்பட்டேன். என்னுடைய நிலைமை என்னவாக இருந்தது? நான் காலையிலிருந்து இரவு வரை ஒரு இயந்திரத்தைப் போல இயங்கிக் கொண்டே இருந்தேன். சில சமயம் சமையல் அறையில், சில சமயம் முற்றத்தில், சில சமயம் துணி துவைத்துக் கொண்டிருப்பேன். சில சமயம் பாத்திரங்களை சுத்தம் செய்வேன். எனக்கு ஓய்வு என்பதே இல்லை. எனக்கு என சொந்த விருப்பம் எதுவும் இல்லை. நான் எதையும் பேசாமல் எல்லா வேலைகளையும் செய்வதால் நான் இந்த வீட்டில் இருப்பது மாற்றாந்தாய்க்கு லாபமாக தெரிந்தது. ஆனாலும் என் மீது அவர் இதயத்தில் என்ன விஷம் இருந்ததோ தெரியவில்லை. அவர் எப்போதும் முகத்தைச் சுளித்துக் கொண்டும் கொடுமைக்காரியாகவுமே இருந்தார். அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்னை திட்டுவார். துணிகளில் ஒரு சிறிய கரை இருந்தாலும் மணிக்கணக்கில் என்னை பேசிக் கொண்டிருப்பார். அவருடைய வார்த்தைகளில் அமிலம் கலந்திருந்தது. அது என் இதயத்தை சுட்டுக்கொண்டே இருந்தது. எனக்கு வேறு வழி இல்லாததால் நான் மௌனமாக அனைத்தையும் சகித்துக் கொண்டேன். கடவுளின் தடி சத்தம் போடாது என்று என் அம்மா எப்போதும் சொல்வார். ஆனால் அந்தத் தடி ஏன் மாற்றாந்தாய் மீது விழுவதில்லை என்று நான் தினமும் யோசிப்பேன். அவர் ஏன் மாறுவதில்லை? மெல்ல மெல்ல அவர் என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற விரும்புகிறார் என்பதை நான் உணரத் தொடங்கினேன். அவருடைய பார்வையில் இப்போது ஒரு புதிய திட்டம் தெரிந்தது. ஒருநாள் அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். 10-15 ரூபாய்க்கு ஒரு வேலைக்காரி கூட கிடைத்துவிடுவாள். அவளை வைத்துக்கொண்டு இவளிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டதும் என் இதயம் அதிர்ந்தது. அவர் என்னை ஒரு சுமையாக கருதத் தொடங்கிவிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அவருடைய எல்லா வேலைகளையும் செய்தேன். அவர் இட்ட கட்டளைகளையெல்லாம் ஏற்றேன். இருந்தும் அவரால் என்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் வயதும் ஏறிக்கொண்டிருந்தது. நான் என்னை பராமரிப்பதை நிறுத்திவிட்டேன். நாள் முழுவதும் வேலை செய்து என் உடல் களைத்துவிட்டது. முகத்தின் பொலிவு மறைந்துவிட்டது. கண்களுக்குக் கீழே கருவளையங்கள் வந்துவிட்டன. கூந்தல் கலைந்தே இருக்கும். ஆடைகளும் ஏதோ வேலைக்காக உடுத்துவது போலவே இருக்கும். எனக்கு கிடைப்பதை நான் அணிந்து கொள்வேன். மக்கள் என்னை பார்க்கும்போது என் வயது 30 அல்லது 35 இருக்கும் என்று நினைப்பார்கள். உண்மையில் எனக்கு அவ்வளவு வயதாகவில்லை. ஆனால் காலமும் சூழ்நிலையும் என்னை நேரத்திற்கு முன்பே முதுமையடைய செய்துவிட்டன. அந்த சமயத்தில்தான் எனக்காக ஒரு வரன் வந்தது. அது 40 வயதுடைய ஒருவருடையது. அவருக்கு அது 2வது திருமணம். அவருடைய முதல் மனைவி இறந்துவிட்டார். இந்த விஷயம் என் காதுகளை எட்டியபோது என் இதயம் நடுங்கியது. ஒருவேளை இந்த முறையும் ஏதும் நடக்கும் முன்பே இந்த திருமணம் நின்றுவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என் அப்பாவும் மாற்றாந்தாயும் உடனே சம்மதம் தெரிவித்துவிட்டார்கள். அவர்கள் இந்த வாய்ப்பிற்காகவே காத்திருந்தது போல இருந்தது. ஒரு கன்னிப்பெண்ணை ஏற்கனவே திருமணமான தன்னைவிட வயதில் மூத்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறோமே என்று யாரும் சற்றும் யோசிக்கவில்லை. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் அப்பாவிடம் பேச முயன்றேன். இது சரியாக இருக்குமா என்று கேட்டேன். அவர் என் பேச்சைக் கேட்பதற்கு பதிலாக என்னை கண்ணாடியை பார்க்கச் சொன்னார். போய் கண்ணாடியில் உன் முகத்தைப் பார். நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். உனக்கு திருமணம் நடப்பதே பெரிய விஷயம் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பதைப் போல இருந்தது. நான் மௌனமாக அறைக்கு வந்து கண்ணாடியின் முன் நின்றேன். என்னையே நான் உற்று பார்த்தபோது நான் பழையபடி இல்லை என்பதை உணர்ந்தேன். அந்த ஜொலிப்பு, அந்த புத்துணர்ச்சி, அந்த புன்னகையெல்லாம் எங்கோ தொலைந்து போயிருந்தது. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்கிற அளவிற்கு நான் அசிங்கமாக இருக்கவில்லை. என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் நான் அதை வழிய விடவில்லை. ஏனென்றால் இனி அழுவதில் எந்த பயனும் இல்லை. எனக்கு திருமணம் நடந்தது. என் கணவர் பெயர் கேசவ் சிங். நான் அவர் வீட்டிற்குச் சென்றபோது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அவர் கெட்ட மனிதர் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் என் மீது கத்துவதில்லை. அவர் என்னை கேவலமாக பேசுவதில்லை. அவருடன் வாழ்க்கை நடத்துவது கடினமாக இருக்கலாம், ஆனால் சாத்தியமில்லாதது அல்ல. அவர் சாப்பிடும்போது என்னை குறை சொல்ல மாட்டார். இது ஒரு சிறிய விஷயம்தான், ஆனால் எனக்கு இது மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் நான் எப்போதும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் திட்டுகளை மட்டுமே கேட்டிருக்கிறேன். மற்ற வீட்டு வேலைகளை நானே செய்ய வேண்டியிருந்தது. அவருக்கு என்று சில வேலைகள் இருந்தன, அவற்றையும் நானே கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது.
ஆனால் நான் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன், ஏனென்றால் இப்போது இதுதான் என் வாழ்க்கை. நான் என்னையே அதற்கு தக அமைத்துக் கொண்டேன். பிறகு இறைவன் என் மீது கருணை காட்டினான். எனக்கு ஒரு மகன் பிறக்கும் மகிழ்ச்சி கிடைத்தது. என் மகனை முதல் முறை கைகளில் ஏந்தியபோது என் புகார்கள் அனைத்தும் முடிந்துவிட்டதாக எனக்கு தோன்றியது. என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி வந்தது போல உணர்ந்தேன். அந்த சிறு உயிர் எனக்கு எல்லாமும் ஆனது. மறுபுறம் என் மாற்றாந்தாயும் தனக்கு துணையாக 7 வயது சிறுவன் ஒருவனை தத்தெடுத்தார். அவன்தான் இனி என் மகன், எங்கள் வீட்டின் வாரிசு என்று அவர் சொன்னார். என் தந்தை தன் சொந்த மகளின் மரியாதையை மதிக்காமல் ஒரு அந்நிய குழந்தையை என் தம்பியாக வீட்டிற்கு அழைத்து வந்து அவனிடம் மிகுந்த அன்பு செலுத்துவதை பார்த்து நான் மிகுந்த வருத்தமடைந்தேன். என் மகன் பிறந்த பிறகும் என் வாழ்க்கை எளிதாகவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு புதிய பலம் வந்தது. இப்போது நான் தனியாக இல்லை. என் சுகதுக்கங்களுக்கு துணையாக என் மகன் என்னிடம் இருந்தான். அவனுக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்ளத் தயாராக இருந்தேன். அவனது புன்னகைக்குப் பின்னால் என் எல்லா துயரங்களையும் மறைத்துக் கொண்டேன். ஆனாலும் வாழ்க்கை கடினமாகவே இருந்தது. நான் வாழக் கற்றுக்கொண்டேன். மௌனமாக சகித்துக் கொள்ளவும் ஒவ்வொரு நாளையும் எப்படியோ கடக்கவும் பழகிக்கொண்டேன். ஏனென்றால் இப்போது நான் வாழ்வதற்கு ஒரு காரணம் இருந்தது, அது என் மகன். ஆனால் சிலர் என்னைப் போலவே துரதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள். என் கணவர் என்னிடம் அன்பாக இருந்தார். என்னை கவனித்துக் கொண்டார். நான் அவருக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுத்ததிலிருந்து அவர் என் மீது இன்னும் அன்பு செலுத்தத் தொடங்கினார். அவருடன் காலம் நன்றாக சென்றது. வாழ்க்கையில் முதல் முறையாக நிம்மதி என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் வீட்டில் அதிக வேலைகள் இருந்தன. ஆனால் பழையபடி மனபாரமில்லை, ஏனென்றால் அங்கே யாரும் என்னை தாழ்வாக நடத்தவில்லை. யாரும் என்னை கேலி செய்யவில்லை. நான் அமைதியாக என் நாட்களைக் கழித்தேன். என் மகனுடன் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கினேன். பிறகு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த நாள் வந்தது. ஒரு விபத்து நடந்தது. என் கணவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். என் கண் முன்னாலேயே என் வாழ்க்கை சிதைவதை பார்த்தேன். நான் மௌனமானேன். என்னால் அழ முடியவில்லை, பேச முடியவில்லை. என் கைகளில் 10 மாத குழந்தை இருந்தது. என் முன்னால் என் நிழலாக இருந்தவர் எப்போதும் மறைந்து போனார். அப்போது என் மகனுக்கு 10 மாதங்கள்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் என் மடியில் அழுது கொண்டிருந்தான். நான் அவனை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன். என் இதயத்திற்குள் ஒரு வெற்றிடம் உருவானது, அதை விவரிக்க முடியாது. இந்த வீட்டில் தனியாக இருப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் போல தோன்றியது. நான் மௌனமாக என் அறையில் அமர்ந்திருப்பேன். என் மகனை பார்த்துக் கொண்டும் என் விதியை நொந்து கொண்டும் இருந்தேன். இனிமேல் என்னால் இங்கு தனியாக இருக்க முடியாது. நான் மீண்டும் என் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டியிருந்தது. அதாவது என் தந்தையின் வீட்டிற்கு. எனக்கு வேறு இடமில்லை. நான் என் மகனை அழைத்துக் கொண்டு திரும்பி வந்தேன். எனக்கு நடந்தவற்றை பார்த்து என் தந்தை வருத்தப்பட்டார். அவரே என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவர் முகத்தில் அனுதாபம் இருந்தது, ஆனால் அந்த அனுதாபம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் அவர் தன் மனைவியிடம் பேசுவதைக் கேட்டேன். என் மகள் திரும்பி வந்துவிட்டாள். மீண்டும் வீட்டு வேலைகளை செய்வாள். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ நம் மகனை கவனித்துக்கொள், அவள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வாள் என்று அவர் கூறினார். அப்பாவின் பேச்சைக் கேட்டு என் இதயத்தில் ஏதோ ஒன்று தைத்தது. நான் ஏன் இங்கு அழைத்து வரப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். மாற்றாந்தாய் அமைதியாக அவர் பேச்சைக் கேட்டார். பிறகு அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, ஏனென்றால் அவருக்கு மீண்டும் ஒரு வேலைக்காரி கிடைத்துவிட்டாள். மாற்றாந்தாய் என்னை மீண்டும் அடைந்ததில் மகிழ்ச்சியடைந்தார். இப்போது அவர் முன்பை விட இன்னும் கடுமையாக மாறினார். அவர் காலையிலிருந்து இரவு வரை என்னை வேலை வாங்கினார். கூடவே என்னை புண்படுத்தும்படி பேசிக்கொண்டும் இருந்தார். நான் சில சமயம் என் மகனை அறையில் உறங்க வைத்துவிட்டு வேலை செய்வேன். சில சமயம் அவனை சமையலறைக்கு அழைத்துச் செல்வேன். அந்த சிறு குழந்தை சில சமயம் அழும், சில சமயம் என்னை பார்த்ததும் அமைதியாகும். ஆனால் என்னால் அவனிடம் அதிக நேரம் இருக்க முடியாது, ஏனென்றால் ஏதேனும் ஒரு கட்டளை எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கை மீண்டும் அதே இடத்திற்கு வந்துவிட்டது. சொல்லப்போனால் இப்போது முன்பை விட இன்னும் மோசமாகிவிட்டது. முன்பு எனக்காக நான் சகித்துக் கொண்டேன். ஆனால் இப்போது என்னுடன் என் மகனும் இருந்தான். அவனை யாரும் கவனிப்பதில்லை. அவன் இப்போது பால் குடிக்கும் குழந்தை அல்ல. அவனுக்கு உணவு தேவை இருந்தது. அவனுக்கு அன்பு தேவை இருந்தது. ஆனால் அவனுக்காக இந்த வீட்டில் இடமே இல்லை. மாற்றாந்தாய் என் முன்னாலேயே தன் மகனுக்கு நல்ல பழங்களை ஊட்டுவார். அவள் தன் மகனுக்காக நல்ல உணவை சமைப்பாள். சந்தையிலிருந்து பொருட்களையும் வரவழைப்பாள். அவள் மகன் பெரியவன், என் குழந்தை சிறியவன். ஆனாலும் எனக்கு இந்த வித்தியாசம் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல தெரிந்தது.
அவள் தன் மகனை அன்புடன் ஊட்டுவாள். என் மகன் ஒரு மூலையில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருப்பான். அவன் கண்களில் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு என்னால் ஒருபோதும் பதில் சொல்ல முடிந்ததே இல்லை. நான் எப்போதாவது அவனுக்காக ஏதாவது கேட்டால் மாற்றாந்தாய் சொல்வாள், வீட்டில் எல்லோருக்கும் வராது. உன் மகனுக்கு குறைவாக சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்து. அவளுடைய வார்த்தைகள் என் இதயத்தை உடைத்தன. நான் என் மகனை மடியில் எடுத்துக்கொண்டு அவனை சமாதானப்படுத்துவேன். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன். ஆடைகளின் நிலையும் இதுதான். மாற்றாந்தாய் தன் மகனுக்கு புதிய ஆடைகளை வாங்கி வருவாள். அவனுக்கு சுத்தமான வண்ணமயமான ஆடைகளை அணிவிப்பாள். தந்தை என் மகனுக்காக மிகவும் மலிவான மற்றும் தரம் குறைந்த ஆடைகளை வாங்கி வருவார். அதற்காகவும் நான் மாற்றாந்தாயிடம் 100 முறை கேட்க வேண்டியிருக்கும். நாங்கள் உன் மகனுக்கு புதிய ஆடைகளை கொடுத்து உன் மீதும் உபகாரம் செய்திருக்கிறோம் என்று அவள் கூறுவாள். அவளுடைய ஒவ்வொரு சொல்லிலும் ஏளனம் இருந்தது. நான் அவளுடைய தயவில்தான் வாழ்கிறேன் என்பதை அவள் எனக்கு நினைவூட்டுவது போல இருந்தது. தரம் குறைந்த துணியாக இருந்ததால் என் மகன் சில சமயங்களில் அந்த ஆடைகளில் சங்கடப்படுவான். அது அவன் உடலில் குத்தும். ஆனால் எனக்கு வேறு வழியில்லை. நான் அவனுக்கு அதையே அணிவிப்பேன். அவன் முகத்தை பார்த்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு கணமும் என் இதயம் நொறுங்கியது. வீட்டு வேலைகள் பெருகிக் கொண்டே இருந்தன. என்னிடம் நேரம் குறைந்து கொண்டே இருந்தது. நான் அதிகாலையிலேயே இருட்டில் எழுந்து விடுவேன். இரவு வெகுநேரம் வரை வேலை செய்வேன். என் கைகள் முரடாகிவிட்டன. என் கால்கள் வீங்கிவிடும். ஆனால் நான் நிற்கவில்லை. ஏனென்றால் நான் என் மகனுக்காக வாழ வேண்டியிருந்தது. சில நேரங்களில் என் மகன் பசியால் அழுவான். நான் வேலையில் மூழ்கியிருப்பேன். நான் அவனிடம் ஓடிச் செல்வேன். அவனை மடியில் எடுத்துக்கொள்வேன். ஆனால் பின்னால் இருந்து சத்தம் வரும், வேலையை விட்டுவிட்டு அமர்ந்து விட்டாயா என்று. நான் மனதை கல்லாக்கிக் கொண்டு அவனை மீண்டும் அமர வைத்துவிட்டு வேலைக்குச் செல்வேன். என் வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள் சுழன்று கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளியேற எந்த வழியும் தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அதே வேலை, அதே பேச்சுகள், அதே ஏளனங்கள் மற்றும் அதே கண்ணீர். ஆனால் இப்போது என் கண்ணீரும் வற்றிவிட்டது. என் கண்ணீருக்கும் எந்த மதிப்பும் இல்லை என்று தோன்றியதால் நான் அழுவதை விட்டுவிட்டேன். இரவு என் மகனை நெஞ்சோடு அணைத்து தூங்கும்போது அவன் தலைமுடியை கோதுவேன். அவன் வாழ்க்கை என்னைப் போல இருக்கக்கூடாது என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்வேன். நான் அனுபவிக்கும் இந்த வலியை அவன் ஒருபோதும் அனுபவிக்கக்கூடாது. அவன் ஒருபோதும் யாருடைய தயவிலும் இருக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வெறும் பிரார்த்தனைதான். யதார்த்தம் என்பது ஒவ்வொரு காலையிலும் என் முன்னால் வந்து நின்று என்னை மீண்டும் அந்த வாழ்க்கைக்கே தள்ளியது. அங்கே எனக்கோ என் மகனுக்கோ எந்த இடமும் உணர்வும் இல்லை. தந்தைக்கும் எந்த உணர்வும் இல்லை. முதலில் நான் தனியாக இருந்தேன். என் மீதான எல்லா அநீதிகளையும் சகித்துக் கொண்டேன். ஆனால் இப்போது என் மகனுக்கு அநீதி இழைக்கப்படும்போது, அவனுக்குச் சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாத போது, அல்லது என் மாற்றாந்தாய் அவனிடம் ஏதேனும் சொன்னால் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. என் இதயம் எரிந்தது. என்னால் இப்போது மௌனமாக இருக்க முடியவில்லை. நான் பதிலடி கொடுப்பேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் முழு வாழ்க்கையையும் நீங்கள் நாசமாக்கிவிட்டீர்கள். இன்னும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையா? ஒரு நாள் இறைவனும் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனால் இப்போது அவன் கயிற்றை தளர்த்திவிட்டுள்ளான் என்று சொல்வேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் மாற்றாந்தாயின் முகம் மாறிவிடும். அவளுடைய கண்களில் என்னை அங்கேயே கொன்றுவிட விரும்புவது போன்ற வெறுப்பு வரும். அவள் கத்துவாள், இவள் பேச்சைப் பாருங்கள், இப்போது எங்களையே சபிக்கிறாள். எந்த வீட்டில் இருக்கிறாளோ அந்த ஆட்களையே தூற்றுகிறாள். நானும் இப்போது பின்வாங்க தயாராக இல்லை. எனக்குள் பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபம் வெளியே வரத் தொடங்கியது. என் மகன் பசியால் அழும்போது என் இதயமுடையும். நான் அவனை என் நெஞ்சோடு அணைத்து அமைதிப்படுத்துவேன். ஆனால் அவன் விம்மல்கள் என் இதயத்தில் இறங்கும். நான் மாற்றாந்தாயிடம் கேட்பேன், என் குழந்தையின் தவறு என்ன? அவனை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று. ஆனால் அவள் பதிலுக்கு என்னையே திட்டுவாள், நீதான் அவனைப் பெற்றாய், நீயே கவனித்துக்கொள். உன் குழந்தையை வளர்க்க எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. வீட்டின் சூழல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. தந்தை இப்போது என் கண்களை பார்த்து பேசுவதைக் கூட தவிர்த்தார். நான் அவரிடம் ஏதாவது சொல்ல முயலும்போது அவர் பேச்சை தட்டிக் கழிப்பார் அல்லது மாற்றாந்தாயின் பேச்சைக் கேட்டு என்னையே குற்றவாளியாக்குவார். இந்த வீட்டிலிருந்தும் நான் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக இல்லை என்று எனக்கு தோன்றியது. மாற்றாந்தாயின் நடத்தையில் இப்போது ஒரு புதிய கண்டிப்பு வந்தது. எனக்கு கடினமான வேலைகளை அவர் வேண்டுமென்றே கொடுத்தார். அவர் என்னை சோர்ந்து போக செய்ய விரும்பினார். நான் உடைந்து போய் நானே தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் நான் என் மகனுக்காக உறுதியாக நின்றேன். நான் ஒவ்வொரு துன்பத்தையும் சகித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் என் முன்னாலேயே என் மகனை தள்ளினார். அவன் தரையில் விழுந்து அழத் தொடங்கினான்.
அந்த நொடியில் எனக்குள் நெருப்பு பற்றி எரிந்தது போல இருந்தது. நான் வேகமாக என் மகனை தூக்கிவிட்டு மாற்றாந்தாயை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. என் மகன் மீது இனி கை வைத்தால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இத்துடன் போதும் என்று சொன்னேன். என் குரல் நடுங்கியது, ஆனால் அதில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு கண்டிப்பு இருந்தது. மாற்றாந்தாய் கேலியாக சிரித்துக்கொண்டே, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னிடம் என்ன இருக்கிறது? நீயே எங்களுடைய தயவில்தான் இருக்கிறாய், எங்கள் வீட்டில் வசிக்கிறாய் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தில் தைத்தன. ஆனால் இந்த முறை நான் அமைதியாக இருக்கவில்லை. மேலே இருப்பவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் உன் செயல்களுக்கான தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னேன். அன்றிலிருந்து என் மீதான அவருடைய வெறுப்பு இன்னும் அதிகமானது. அவர் எப்போதும் என்னை ஒரு எதிரியைப் போலவே பார்த்தார். என்னை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது அவர் மனதில் இருந்த ஒரே எண்ணம். ஆனால் என்னை நேரடியாக வெளியேற்றுவது எளிதல்ல என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் ஒரு வாய்ப்பிற்காக காத்திருந்தார். அவர் போனில் யாரிடமாவது பேசுவதை நான் அடிக்கடி கேட்பேன். தாழ்ந்த குரலில் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டுவார். அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் அவருடைய பாணியை பார்க்கும்போது ஏதோ பெரியதாக செய்யப்போகிறார் என்று தோன்றியது. முன்பு வெளியேற்றியது போல என்னை இப்போது சாதாரணமாக வெளியேற்ற அவர் விரும்பவில்லை. நான் தெருக்களில் அவமானப்பட வேண்டுமென்று அவர் விரும்பினார். மக்கள் என்னை பார்த்து விரல் நீட்டி கேலி செய்ய வேண்டுமென்றும், என் பெயர் கெட்டுப்போய் நான் எதற்கும் லாயக்கற்றவளாக மாற வேண்டுமென்றும் அவர் விரும்பினார். இதை நினைக்கும்போதே என் உடல் நடுங்கியது. நான் என் மகனை என்னோடு அணைத்துக் கொள்வேன். எனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் இவன் கதி என்னாகும் என்று யோசிப்பேன். நான் இரவெல்லாம் விழித்துக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு சத்தத்தை கேட்டாலும் திடுக்கிடுவேன். நடக்கும் காலடிச் சத்தத்தைக் கேட்டாலே எனக்கு பயமாக இருந்தது. வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான பயம் பரவி இருந்தது. நான் எப்போதும் என்னை கவனமாக பார்த்து கொண்டேன். யாரிடமும் அதிகமாக பேசமாட்டேன். நான் என் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டு என் மகனை பார்த்து கொண்டேன். ஆனால் எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம் என் இதயத்திற்குள் குடிகொண்டது. சில சமயம் கண்ணாடியின் முன் நின்று என்னையே நான் பார்த்து கொள்வேன். என் கண்களில் அந்த பழைய அப்பாவித்தனம் இல்லை. இப்போது அங்கே பயமும் சோர்வும் இயலாமையும் மட்டுமே இருந்தன. என் வாழ்க்கை எப்போதும் இப்படியேதான் இருக்குமா? எனக்கு ஒருபோதும் நிம்மதி கிடைக்காதா என்று நானே என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டேன். மாற்றாந்தாயின் பார்வை எப்போதும் என் மீதே இருந்தது. ஏதோ ஒரு வாய்ப்பிற்காக காத்திருப்பது போல என் ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். நான் ஏதேனும் ஒரு தவறு செய்ய வேண்டும், அதை ஒரு சாக்காக வைத்து என்னை அழித்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். என் மகனை பார்க்கும்போது அவனை இதிலிருந்து வெகுதூரம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் என் இதயத்தில் ஆசை பிறந்தது. ஆனால் எனக்கு வேறு இடமும் இல்லை, ஆதரவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரீட்சையாக வரும் இந்த வீட்டிலேயே நான் சிறைப்பட்டிருந்தேன். எனக்கு என்ன நேருமோ என்று இப்போது எப்போதும் பயமாக இருந்தது. மாற்றாந்தாய் தன் தீய எண்ணங்களில் எப்போதும் வெற்றி பெறுபவர் என்று எனக்கு தெரியும். இந்த முறையும் என் வாழ்க்கையை இன்னும் இருட்டில் தள்ளும்படியாக அவர் ஏதேனும் செய்வார் என்று நான் பயந்தேன். ஒவ்வொரு கணமும் இந்த பயத்துடனேயே நான் வாழ்ந்தேன். என் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு வரப்போகும் காலம் எனக்கு எதைக் கொண்டு வருமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் தந்தை மாற்றாந்தாயிடம், என் மகள் வீட்டில்தான் இருக்கிறாள், எல்லா வேலைகளையும் செய்கிறாள். அவளுக்கும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அவளை கொஞ்சம் கவனித்துக்கொள். உன் இதயத்தில் அவள் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டு என்று பதிலளித்தார். அவ்வளவுதான். இதைச் சொன்னதுமே என் மாற்றாந்தாய் மீண்டும் தொடங்கினார். தந்தை ஏன் தன் மகளுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று அவரிடம் சண்டையிடத் தொடங்கினார். மாற்றாந்தாயின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவருடைய கண்கள் சிவந்தன. அவர் திடீரென்று கூச்சலிடத் தொடங்கி, இப்போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வீட்டில் உங்கள் மகள் இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினார். இன்று காலையிலிருந்து மாற்றாந்தாய் வீட்டின் எல்லா துணிகளையும் என்னை துவைக்க வைத்தார். ஆனால் இன்று காலநிலையும் குளிராக இருந்தது. எனக்கு ஏற்கனவே காய்ச்சல் இருந்தது. என் கைகள் மரத்துப் போயின. தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. துணிகளை துவைக்கும்போது என் விரல்கள் வலியால் நடுங்கின. ஆனாலும் நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் ஏதேனும் சொன்னால் விஷயம் பெரிதாகிவிடும் என்று எனக்கு தெரிந்ததால் நான் மௌனமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அவர் தந்தையிடம் கடைசி வார்த்தையை கூறிவிட்டார். ஒன்று, உங்கள் மகளை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றுங்கள் அல்லது எனக்கு விவாகரத்து கொடுங்கள் என்று சொன்னார். அவருடைய குரலில் பிடிவாதமும் ஒரு விசித்திரமான கர்வமும் இருந்தது. என் தந்தை நடுவில் நின்று தவித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் இயலாமை தெரிந்தது. அவர் ஒரு கணம் என்னை பார்ப்பார், பிறகு தன் மனைவியை பார்ப்பார். மம்தாவின் கதை, ஒரு தாயின் கண்ணீர் மற்றும் போராட்டம்.
அவர் எதையும் சொல்ல முடியவில்லை. திடீரென்று மாற்றாந்தாய் என் கையை பிடித்து கதவை நோக்கி தள்ளினார். இந்தா உன் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தொலைந்து போ என்று சொன்னார். வெளியே அந்த நேரத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் ஒரு கணம் என் தந்தையை பார்த்தேன். என் கண்களில் கேள்வி இருந்தது. ஆனால் அவர் தன் தலையை குனிந்து கொண்டார். அவருடைய அந்த பாவனை எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்த போதுமானதாக இருந்தது. நான் மாற்றாந்தாயிடம் சொன்னேன், மேலே இருப்பவனுக்கு பயப்படு. அவன் யாருக்கும் அநீதி இழைப்பதில்லை. உன்னுடைய தீய செயல்களுக்கான தண்டனையை அவன் நிச்சயம் தருவான், அதுவும் இந்த உலகத்திலேயே தருவான். நீ என்னை மிகவும் சித்திரவதை செய்திருக்கிறாய். நீ ஒரு கொடுமைக்காரி. அந்த இறைவன் உன்னை விடமாட்டான். என் குரலில் வலியிருந்தது. ஆனால் அவள் சிரிக்கத் தொடங்கினாள். சரி, கிளம்பு இங்கிருந்து என்று சொல்லி கதவை பலமாகச் சாத்தினாள். நான் என் 1.5 வயது குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தேன். மழை வேகம் எடுத்திருந்தது. என் ஆடைகள் நனைந்துவிட்டன. குளிர் என் உடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தது. என் மகன் நிதினும் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் என் நெஞ்சோடு ஒட்டியிருந்தான். அவனுடைய மூச்சு வேகமாக இருந்தது. நான் அவனை இன்னும் பலமாக பிடித்துக் கொண்டேன். நான் நடக்க முயன்றேன். ஆனால் என் கால்கள் தள்ளாடின. ஏற்கனவே காய்ச்சல் இருந்தது. இப்போது இந்த குளிர் என்னை இன்னும் பலவீனமாக்கியது. எங்கே போவது, யாரிடம் போவது என்று எனக்கு ஏதும் புரியவில்லை. நான் சாலையோரம் வந்து அமர்ந்து கொண்டேன். மழை என் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. கண்ணீரும் மழையும் ஒன்றாக வழிந்தன. என் மகன் அழத் தொடங்கினான். அவனது குரல் பலவீனமாக இருந்தது. நான் அவனை அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் என் கைகளே நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் அவனை என் துப்பட்டாவில் சுற்ற முயன்றேன். ஆனால் அவனும் களைத்துப் போயிருந்தான். மெல்ல மெல்ல என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் காதுகளில் விழும் சத்தங்கள் குறையத் தொடங்கின. நான் கடைசி முறையாக என் மகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில்லை. நான் அங்கேயே மயங்கி விழுந்துவிட்டேன். காலையில் நான் கண் விழித்தபோது அதே இடத்தில்தான் கிடந்தேன். மழை நின்றிருந்தது. ஆனால் தரை இன்னும் ஈரமாக இருந்தது. என் ஆடைகள் அழுக்காகிவிட்டன. உடலில் உயிரில்லை. சில மனிதர்கள் என்னை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை உலுக்கி, சகோதரி, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். நான் வேகமாக அங்குமிங்கும் பார்த்தேன். பதற்றத்துடன், என் குழந்தை எங்கே என்று கேட்டேன். என் குரல் நடுங்கியது. இதயம் படபடவென துடித்தது. அவர்கள் ஆச்சரியத்துடன், உன்னுடன் ஏதேனும் குழந்தை இருந்ததா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஆமாம், 1.5 வயது மகன் இருந்தான். மெல்ல மெல்ல நடப்பான். எங்கே போனான் என்று தெரியவில்லை. நான் வேகமாக எழுந்திருக்க முயன்றேன். என் கால்கள் தள்ளாடின. நான் அங்குமிங்கும் தேடிப் பார்த்தேன். என் குழந்தை எங்கும் தென்படவில்லை. என் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வருவது போல இருந்தது. நான் பைத்தியம் பிடித்தவள் போல அவன் பெயரை சொல்லத் தொடங்கினேன். நிதின், எங்கே இருக்கிறாய் என் மகனே? நான் சாலையில் ஓடத் தொடங்கினேன். ஒரு பக்கம் போவேன், பிறகு மறுபக்கம் போவேன். மக்கள் என்னை நிறுத்த முயன்றார்கள். ஆனால் நான் யாரையும் கவனிக்கவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் இதயம் கதறியது. நான் அங்கிருக்கும் ஒவ்வொருவரிடமும் என் மகனை பார்த்தீர்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். மக்களும் என் நிலையைக் கண்டு கவலைப்பட்டார்கள். அவர்களும் தேடத் தொடங்கினார்கள். சிலர் சந்துகளுக்குள் சென்றார்கள், சிலர் சாலையை நோக்கினார்கள். ஆனால் எனக்கு எதுவும் புலப்படவில்லை. எனக்கு எல்லாமே மங்கலாகத் தெரிந்தது. நான் தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினேன். பிறகு திடீரென்று எழுந்து மீண்டும் ஓடினேன். என் இதயத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனைதான் இருந்தது, இறைவன் என் மகனை என்னிடம் திருப்பித் தர வேண்டும் என்று. நான் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தேன். பலத்த சத்தத்துடன் அழுது கொண்டு என் மகனின் பெயரை அழைத்தேன். என் குரல் கரகரப்பானது. மூச்சுத் திணறியது. அந்தத் தெருவில் யார் என்னை பார்க்கிறார்கள் அல்லது யார் என் அருகில் நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு பைத்தியம் போல அழுது கொண்டிருந்தேன். என் மகன் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டிருந்தேன். திடீரென்று என் பார்வை ஒரு பக்கமிருந்த தெருநாய்களின் கூட்டத்தின் மீது விழுந்தது. அவையெல்லாம் ஓரிடத்தில் கூடி சத்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தன. ஒன்றுக்கொன்று எதையோ பிடுங்கிக் கொண்டும் எதையோ கடித்து குதறிக்கொண்டும் இருந்தன. என் இதயத்தில் பயம் அப்பிக் கொண்டது. என் குழந்தை ஒருவேளை அங்கே இருக்குமோ என்று எனக்குத் தோன்றியது. என் மூச்சே நின்றுவிட்டது. நான் அந்த பக்கமாக பைத்தியம் பிடித்தவள் போல ஓடினேன். என் கால்கள் தரையில் சரியாக பதியவில்லை. ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை. நான் ஓடிச் சென்று அங்கே தரையில் விழுந்தேன். கைகளைக் கூப்பி ஓவென்று அழத் தொடங்கினேன்.
என் குரல் ஆகாயத்தை பிளந்தது. என் மகன் எங்கே? என் மகனை என்னிடம் திருப்பிக் கொடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொன்னேன். ஆனால் என் பார்வை அந்த நாய்களுக்கு அருகில் சென்றபோது என் கண்கள் அப்படியே உறைந்துவிட்டன. அங்கே என் குழந்தை இல்லை. அந்த நாய்களுக்கு இடையே ஒரு கருப்பு நிற குப்பைப்பை மட்டுமே இருந்தது. அதற்குள் ஒன்றும் இல்லை. அந்த நொடியில் எனக்குள் உயிர் திரும்பியது போல இருந்தது. நான் தரையிலேயே சரிந்து அழுது கொண்டிருந்தேன். என் விம்மல்கள் நிற்கவே இல்லை. நான் என் இரு கைகளையும் கூப்பி வானத்தை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன், என் மகன் அந்த நாய்களிடம் இல்லை என்று. ஆனால் அதே கணத்தில் எனது பார்வை மற்றொரு பக்கம் சென்றது. நான் அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு முன்னால் ஜீத்து நின்று கொண்டிருந்தான். அவன் என் மகனை தனது கைகளில் ஏந்தியிருந்தான். என் இதயத் துடிப்பு நின்றுவிட்டது. ஒரு கணம் நான் உறைந்து போனேன். சுவாசிக்கவே மறந்துவிட்டது போல தோன்றியது. அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவனது கண்களிலும் கண்ணீர் இருந்தது. அவனும் அழுது கொண்டிருந்தான். நானும் அழுது கொண்டிருந்தேன். காலம் உறைந்துவிட்டது போல நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அவன் மெதுவாக என்னை நோக்கி வந்தான். என் அருகே வந்து நின்றான். அவன் என் மகனை என் முன்னால் நீட்டினான். இது உண்மைதானா என்று நம்ப விரும்புவது போல நடுங்கும் கைகளால் என் மகனை பிடித்துக் கொண்டேன். நான் அவனை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். என் குழந்தை அழுது கொண்டிருந்தான். ஆனால் அவன் என்னிடம் இருந்தான், உயிருடனும் பாதுகாப்பாகவும் இருந்தான். இனிமேல் அவனை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்பது போல அவ்வளவு பலமாக அவனை அணைத்துக் கொண்டேன். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினேன். என் கண்ணீர் தரையில் விழுந்து கொண்டிருந்தது. என் உதடுகளில் ஒரே ஒரு வார்த்தைதான் இருந்தது. என் மகன் தப்பித்துவிட்டான். என் மகன் என்னிடம் பத்திரமாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஜீத்து என் தோளில் கை வைத்து மெதுவான குரலில் சொன்னான், மம்தா, என்னுடன் என் வீட்டுக்கு வா. இங்கே நின்று கொண்டிருப்பது சரியல்ல. பல பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சுற்றிலும் பார்த்தேன். மக்கள் உண்மையில் எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆனால் நான் யாரைப் பற்றியும் கவலைப்படவில்லை. எனக்கு என் மகனின் உயிர்தான் மிக முக்கியமானதாக இருந்தது. ஜீத்து என்னை எழுப்பி அவனுடன் அழைத்துச் சென்றான். அவன் என்னை நேராக அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். வழியில் நாங்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு மௌனம் மட்டுமே இருந்தது. நாங்கள் அவனது வீட்டிற்குச் சென்றபோது நான் திகைத்துப் போனேன். அவனது வீடு முற்றிலும் காலியாக இருந்தது. அங்கே சத்தமோ குரலோ யாருடைய நடமாட்டமோ இல்லை. பல ஆண்டுகளாக அந்த வீடு பாழடைந்து கிடப்பது போல இருந்தது. நான் அவனைப் பார்த்து, உன் வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டேன். அவன் சிறிது நேரம் தயங்கிவிட்டு பிறகு மெதுவாகச் சொன்னான், இல்லை, என் தங்கைக்கு திருமணமாகிவிட்டது. அவள் தன் கணவருடன் வாரணாசியில் வசிக்கிறாள். என் அம்மாவும் இப்போது இந்த உலகில் இல்லை. இப்போது நான் தனியாகத்தான் வசிக்கிறேன். அவனது பேச்சை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. நான் மௌனமானேன். என் துயரத்துடன் அவனது தனிமையின் உணர்வும் எனக்குள் வந்தது. அவன் என்னை ஒரு அறையில் அமர வைத்தான். அங்கே சுத்தமான துணிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதை எடுத்துக்கொள், குளித்துவிட்டு துணிகளை மாற்றிக்கொள். நான் உணவு பரிமாறுகிறேன் என்று அவன் சொன்னான். நான் மௌனமாக உள்ளே சென்றேன். என் மகனையும் கவனமாக சுத்தம் செய்தேன். அவனும் பயந்திருந்தது போல இன்னும் என் நெஞ்சோடு ஒட்டியிருந்தான். ஆனால் என்னிடம் அவன் பாதுகாப்பாக உணர்ந்தான். நான் குளித்துவிட்டு எளிமையான துணிகளை அணிந்து கொண்டேன். நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது வீட்டில் ஒரு மெல்லிய நறுமணம் பரவியிருந்தது. மேசையில் எளிமையான உணவு வைக்கப்பட்டிருந்தது. நான் என் மகனை தூக்கிக் கொண்டு வந்து அமர்ந்தேன். ஜீத்துவும் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவனது மௌனத்தில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. நான் மெதுவான குரலில், உன் தங்கை அவனி எங்கே என்று கேட்டேன். அவன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகையிலும் ஒரு சோகம் இருந்தது. அவன் சொன்னான், அவனிக்கு திருமணமாகிவிட்டது. அவள் வாரணாசியில் வசிக்கிறாள். அவளது புகுந்த வீடு அங்கேதான் இருக்கிறது. என் அம்மாவும் இப்போது இந்த உலகில் இல்லை. நான் நீண்ட காலமாக தனியாகத்தான் இருக்கிறேன். அவனது பேச்சை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் மெதுவாக என் மகனை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொன்னேன். அவன் என்னை பார்த்துச் சொன்னான், இது உன்னுடைய குழந்தை என்று எனக்கு தெரியாது. ஒரு சிறு குழந்தை ஆபத்தில் இருப்பதை பார்த்து நான் அவனை தூக்கிக் கொண்டேன். ஒருவேளை நான் அங்கே இல்லாவிட்டால் அவன் நாய்களுக்கு அருகில் சென்றிருப்பான். நான் என் மகனை பலமாக அணைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். என் இதயம் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் என் மகன் என்னிடம் இருக்கிறான், உயிருடன் இருக்கிறான் என்ற ஒரு நிம்மதி இருந்தது. ஜீத்து மௌனமாக அமர்ந்திருந்தான்.
அவன் ஏதோ சொல்ல விரும்புவது போல சில நேரங்களில் என்னையும் சில நேரங்களில் என் மகனையும் பார்த்தான். ஆனால் அவன் தயங்கிக் கொண்டிருந்தான். வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. சத்தம் ஏதும் இல்லை. சுவரில் இருந்த கடிகாரத்தின் மெல்லிய சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த மௌனத்தில் நிறைய விஷயங்கள் மறைந்திருந்தன. நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன். அவனது முகத்தில் ஒரு வெறுமை படர்ந்திருந்தது. ஆனால் அவனது கண்களில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு இருந்தது. இந்த மனிதன் என் மகனை காப்பாற்றியிருக்கிறான், இருந்தும் அவன் இன்றும் தனியாகவே இருக்கிறான் என்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். இந்த வீட்டில் பல ஆண்டுகளாக எந்த ஒரு கலகலப்பும் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று புரிந்தது. சில சமயங்களில் வாழ்க்கை இதயத்தில் நிறைய விஷயங்களை வைத்திருக்கும். ஆனால் நாவினால் எதையும் சொல்லத் தெரியாத மனிதர்களை ஒருவருக்கு முன்னால் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது. எனக்கு நேர்ந்தவை, வீட்டில் என்னுடன் நடந்தவை, என் தந்தை செய்தவை மற்றும் என் மாற்றாந்தாய் எனக்குச் செய்த கொடுமைகள் அனைத்தையும் நான் ஜீத்துவிடம் சொல்லிவிட்டேன். எல்லாவற்றையும் கேட்ட அவன் ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாகச் சொன்னான், உன் தந்தை கெட்ட மனிதர் அல்ல, ஆனால் அவரது இரண்டாவது மனைவி அவரது மனதை கெடுத்து வைத்திருந்தார். ஆமாம், ஒருவேளை அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும்? மாலை நேரமாகிவிட்டது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் என் மகனை மடியில் பலமாக பிடித்துக்கொண்டு எழுந்தேன். நான் கிளம்புகிறேன் ஜீத்து என்றேன். ஜீத்து உடனே என்னை பார்த்து, நீ எங்கே போவாய் என்று கேட்டான். நான் சொன்னேன், இங்கேயும் என்னால் இருக்க முடியாது. உன் வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லையே. அவன் என்னை அமைதியாக பார்த்துச் சொன்னான், ஏன்? நமக்குள் எந்த உறவும் உருவாக முடியாதா? இது உன்னுடைய சொந்த வீடு. நீ இங்கேயே இருக்கலாம். நான் என் தலையை குனிந்து கொண்டு சொன்னேன், ஆனால் நீ எனக்கு சொந்தமானவன் இல்லையே. அவன் லேசாக புன்னகைத்துச் சொன்னான், என்னை உனக்கு சொந்தமானவனாக ஆக்கிக்கொள்ள சில சடங்குகளை மட்டும் செய்தால் போதும். நீ அனுமதி கொடுத்தால் நான் உன்னை என் மனைவியாக்கிக் கொள்வேன். அவன் சொன்னதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். என் கையில் என் மகன் இருந்தான். நான் அவனை பார்த்தேன். இதெல்லாம் உண்மைதானா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் சொன்னேன், ஜீத்து, ஏன் உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ள விரும்புகிறாய்? நான் ஒரு விதவை. என்னுடன் ஒரு சிறு குழந்தை இருக்கிறான். என் முகத்தைப் பார், நான் முன்பைப் போல அழகாக இல்லை. நான் உனக்கு தகுதியானவள் அல்ல. உனக்கு நல்ல அழகான கன்னிப்பெண் கிடைப்பாள். அவன் என் பேச்சை இடைமறித்து கண்டிப்பான குரலில் சொன்னான், உனக்கு என்னை திருமணம் செய்ய விருப்பமில்லை என்றால் மறுத்துவிடு. ஆனால் இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசாதே. நீ அழகானவள் இல்லை என்று இனி ஒருபோதும் சொல்லாதே. இன்றும் நீ எனக்கு தங்கம் போன்றவள்தான். இதைக் கேட்டதும் நான் முற்றிலும் மௌனமானேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் மெதுவாக கேட்டேன், அப்படியானால் எனக்காகத்தான் நீ இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அவன் என்னை பார்த்து, பின்னே என்ன அரசு வேலை செய்பவனுக்கு வரன்கள் கிடைக்காமலா இருக்கும் என்று கேட்டான். அவனது கண்களிலும் ஈரம் கசிந்தது. ஆனால் அவன் உறுதியாக நின்றான். நான் அழத் தொடங்கினேன். அவன் சொன்னான், அழுவதாக இருந்தால் இங்கேயே நின்று அழுதுவிடு. ஆனால் ஒருமுறை நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் அதன் பிறகு உன்னை ஒருபோதும் அழவிடமாட்டேன். நான் என் மகனை பார்த்து, இந்த குழந்தை என்று கேட்டேன். அவன் உடனே சொன்னான், இவன் உன் குழந்தை. நான் உன்னை நேசிக்கும்போது உன் குழந்தையை ஏன் நேசிக்க மாட்டேன்? நான் இவன் உயிரைக் காப்பாற்றியிருக்கிறேன். இனி இவன் என் மகனும் கூட. இதைச் சொல்லிக்கொண்டே அவன் என் கையிலிருந்து நிதினை வாங்கிக் கொண்டான். என் மகன் அமைதியாகிவிட்டான். அவனுக்கு முதல் முறையாக ஒரு தந்தையின் அரவணைப்பு கிடைத்தது போல இருந்தது. அவன் ஜீத்துவின் நெஞ்சோடு சாய்ந்து நிம்மதியாக அமர்ந்து கொண்டான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் இதயம் ஒரே நேரத்தில் அழுதது, அதே சமயம் நிம்மதியையும் உணர்ந்தது. ஜீத்து மெதுவாகச் சொன்னான், உள்ளே செல். அறையில் போய் சிறிது நேரம் ஓய்வெடு. நான் வெளியே இருக்கிறேன். நாளை நாம் திருமணம் செய்து கொள்வோம். நான் அவனை பார்த்தேன். அவன் மிகவும் உறுதியாக இருந்தான். அவனது முகத்தில் எந்த குழப்பமும் இல்லை. நான் மெதுவாக உள்ளே சென்றேன். என் கால்கள் நடுங்கின. மனதிற்குள் ஒரு விசித்திரமான நிலை. இது கனவா அல்லது நனவா என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் படுக்கையில் படுத்தேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அன்று இரவுதான் எனக்கு அவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. பல வருட சோர்வு ஒரே இரவில் நீங்கியது போல இருந்தது. காலையில் கண் விழித்தபோது ஜீத்து விழித்திருப்பதைக் கண்டேன். அவன் எனக்காக உடைகளும் அவசியமான பொருட்களும் வாங்கி வந்திருந்தான். தயாராகிக்கொள், நிதினுக்கும் உடைகள் வாங்கி வந்திருக்கிறேன் என்றான். நான் மௌனமாக எழுந்தேன். எனக்குள் இன்னும் ஒரு விசித்திரமான குழப்பம் இருந்தது.
என்னால் எதையும் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். என் மகனையும் சுத்தம் செய்து புதிய உடைகளை அணிவித்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனும் தயாரானான். அவன் என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்துச் சென்று எளிமையாக திருமணம் செய்து கொண்டான். எந்த ஆரவாரமும் இல்லை, சத்தமும் இல்லை. அவன் என் நெற்றியில் குங்குமம் வைத்து கழுத்தில் தாலி கட்டினான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த கண்ணீர் பழைய வழியில் வந்த கண்ணீர் அல்ல. இது ஆச்சரியம், மகிழ்ச்சி மற்றும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வால் வந்த கண்ணீர். நான் வானத்தை பார்த்து மனதிற்குள் சொன்னேன், என் மாற்றாந்தாய் இல்லை என்றால் எனக்கு நிம்மதியின் பாதையாக இருந்த இந்த மனிதனை நான் ஒருபோதும் அடைந்திருக்க மாட்டேன். வாழ்க்கை சில சமயங்களில் நம்மை மிகவும் கடினமான பாதைகளில் அழைத்துச் செல்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் அதே பாதைகள்தான் நாம் எதிர்பார்க்காத மனிதர்களையும் நமக்கு தருகின்றன. ஜீத் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன். அன்று என் நிலைமை மோசமாக இருந்தபோதும் எனக்காகத்தான் அவன் ஓடி வந்தான். ஆனால் அவன் வழியில் எத்தனை தடைகள் உருவாக்கப்பட்டன என்பது அவனுக்கு தெரியாது. அன்று என் மாற்றாந்தாய் ஒரு பாம்பைப் போல திட்டம் தீட்டியிருக்காவிட்டால் எங்கள் வாழ்க்கை முன்பே தொடங்கியிருக்கும். இன்று எங்கள் திருமணத்திற்கு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்று நாங்கள் மீண்டும் ஒன்றாக இருக்கிறோம். நான் என் மகனுடன் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நான் எப்போதும் தேடிக்கொண்டிருந்த அந்த மரியாதையையும் அன்பையும் ஜீத்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு நாள் என் தந்தையும் மாற்றாந்தாயும் எங்கள் வாசலில் வந்து நின்றனர். அவர்கள் முகங்கள் முன்பைப் போல இல்லை. அந்த கர்வமும் கண்டிப்பும் எங்கோ மறைந்துவிட்டன. மாற்றாந்தாயின் முகம் வெளுத்துப் போயிருந்தது. அவர்களுடன் அவர்கள் தத்தெடுத்த மகன் இல்லை. அவன் வீட்டிலிருந்த பணம் மற்றும் நகைகளை திருடிக்கொண்டு ஓடிவிட்டதாக அவர்கள் கூறினார்கள். நாங்கள் எங்கள் சொந்த இரத்தத்தை நம்பவில்லை. ஒரு அந்நிய குழந்தையை தத்தெடுத்து அவனை சரியாக வளர்க்க முடியவில்லை என்று அவர்கள் வருந்தினார்கள். நான் பதற்றத்துடன் கேட்டேன், என்ன ஆனதப்பா? அம்மா, நீங்கள் இருவரும் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? அப்பா கனத்த குரலில் சொன்னார், தயாவுக்கு புற்றுநோய், கேன்சர் வந்துவிட்டது. நாங்கள் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஆனால் அவள் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். அவர் பேசி முடித்ததும் அறையில் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. ஒரு காலத்தில் என் முன்னால் திமிராக நின்ற என் மாற்றாந்தாய் இன்று தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவருடைய உடல் மிகவும் மெலிந்து போயிருந்தது. அவரை யாராலும் எளிதில் அடையாளம் காண முடியாது. அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது, குரல் நடுங்கியது. அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், மம்தா, என்னை மன்னித்துவிடு. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உனக்கு நான் எப்போதும் அநீதி இழைத்தேன். பார், நான் உனக்கு என்ன செய்தேனோ அதையே அந்த இறைவன் எனக்கும் செய்கிறான். நான் மிகுந்த வேதனையில் இருக்கிறேன். சிகிச்சை பெற்றும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. ஒருவேளை நீ என்னை மன்னித்துவிட்டால் எனக்கு நிம்மதி கிடைக்கலாம். நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் எஞ்சியிருக்கும் வாழ்க்கை மிகுந்த வேதனையுடன் கழிகிறது. உனக்கு நான் செய்த துரோகங்களுக்காக என்னை மன்னித்துவிடு. அப்போதுதான் என் மூச்சு நிம்மதியாக அடங்கும். நான் மௌனமாக நின்றேன். என் இதயம் ஒரு விசித்திரமான நிலையில் இருந்தது. நான் என் மாற்றாந்தாயை அணைத்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன். இறைவன் உங்களை குணப்படுத்தட்டும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அம்மா. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் என் தாயாகத்தான் இருந்தார். என் இதயத்தில் அவர் மீது ஒருபோதும் வெறுப்பு வந்ததில்லை. அவர்தான் என்னிடம் எப்போதும் தீயாக நடந்து கொண்டார். அவர் என்னை ஒரு மகளாக நினைத்து என் தலைமீது அன்புடன் கை வைத்திருந்தால் நான் என் பெற்ற தாய்க்கும் அவருக்கும் ஒருபோதும் வித்தியாசம் பார்த்திருக்க மாட்டேன். நான் சொன்னேன், நானும் ஒரு பெண்தான். மற்றொரு பெண்ணுக்கு எப்படி தீங்கு நினைக்க முடியும்? என் குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் அதில் உண்மை இருந்தது. அவர்கள் இருவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முகத்தை பார்க்கும்போது அவர்கள் இதயத்திற்கு முழுமையான நிம்மதி கிடைக்கவில்லை என்று தோன்றியது. சில காயங்கள் மன்னிப்பினால் மட்டும் ஆறிவிடுவதில்லை. நான் அவர்களை மன்னித்துவிட்டேன், அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். ஆனால் தனக்கு ஒரு துன்பம் வரும் வரை மற்றவர்களின் துன்பத்தை மனிதன் புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு வேதனை எனக்குள் இருந்தது. அவர்கள் இருவரும் மௌனமாக திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கால்கள் கனமாகவும் கண்கள் குனிந்தும் இருந்தன. நான் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தேன். என் மாற்றாந்தாயின் நோய் குணமாக வேண்டும் என்பதே என் ஒரே பிரார்த்தனையாக இருந்தது. மெல்ல மெல்ல காலம் கடந்தது. என் வாழ்க்கை மீண்டும் ஒரு நிம்மதியான நிலைக்கு திரும்பியது. நான் ஜீத்துவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவர் என்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார். நான் கனவிலும் நினைக்காத மரியாதையை அவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் விடச் சிறந்த விஷயம் என்னவென்றால்,
என் மகன் நிதின் இப்போது ஜீத்துவைத்தான் அப்பா என்று அழைக்கிறான். அவன் அவரை அணைத்துக் கொள்ளும்போது என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டதாக நான் உணர்கிறேன். ஜீத்து ஒரு தந்தையாக தனது கடமையை சரியாக செய்துவிட்டார். நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்று அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர் எங்களை ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார். ஒரு பெண் அவளது பலவீனங்களுடன் அவளை ஏற்றுக்கொள்பவனே உண்மையான ஆண் என்று நான் அடிக்கடி நினைக்கிறேன். அவளது கடந்த காலத்தை அவளது இன்றைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த விடாதவன், அவளுக்கு ஆதரவாக இருப்பவன், அவளை கேலி செய்யாதவனே உண்மையான மனிதன். இன்றும் நான் நம்புகிறேன், எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் அல்ல. ஜீத்துவைப் போன்ற ஆண்களும் இருக்கிறார்கள். என்னைப் போன்ற பெண்கள், அதாவது கணவனை இழந்தவர்கள் அல்லது ஏதோ ஒரு கட்டாயத்தினால் விவாகரத்து பெற்றவர்களுக்கு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள உரிமை இல்லையா என்று உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நமது சமூகத்தில் உள்ளவர்கள் கன்னிப்பெண்களை மட்டுமே தேடினால் எங்களைப் போன்ற பெண்கள் எங்கே போவார்கள்? அப்படி இருந்தால் சமூகம் சீரழிந்துவிடும். பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பெருகி வருகின்றன. என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறேன், வலியை பார்த்திருக்கிறேன், கொடுமையை பார்த்திருக்கிறேன், பிறகு பல ஆண்டுகளுக்குப் பிறகு கிடைத்த நிம்மதியையும் பார்த்திருக்கிறேன். அதனால்தான் கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, குழந்தையுடன் கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுக்கு நீதி வழங்கும் ஆண்களே சிறந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பெண்ணின் மரியாதை அவளது உறவுகளால் அல்ல, அவளது மனிதநேயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இன்று நான் என் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன். சிகிச்சைகள் அளித்தும் என் மாற்றாந்தாய் பிழைக்கவில்லை. ஒருவேளை அவருடைய பாவக்கணக்கு நிறைவடைந்திருக்கலாம். நான் என் கணவர் மற்றும் மகனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். நண்பர்களே, எங்களது கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் அடுத்த அப்டேட்களை பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் அழுத்துங்கள்.